ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கஞ்சி போடணும் கஞ்சி போடணும் கொஞ்சம் லைட்டா மேல கை 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 வாங்க எல்லாம் வச்சுட்டீங்களா மைக்கு? ஓகே ரெடி போலாமா? இன்றைக்கு வந்து தர்மபுரி மாவட்டம் இன்னைக்கு பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற பல்வேறு இடங்களிலே எங்களுடைய முதல் கட்ட சுற்றுப்பிரயாணமான இல்லம் தேடி உள்ளம் நாடி மற்றும் அதே மாதிரி கேப்டனுடைய ரதம் ஒவ்வொரு ஊருக்கும் நேரடியாக வந்து மக்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் மக்களை தேடி வருகிறார். அந்த வகையில் இந்த 2 நிகழ்ச்சிகளுக்காக அது மட்டும் இல்லாமல் தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எல்லாரையும் அவங்க குறை நிறைகளை கேட்டு வருகின்ற தேர்தலிலே ஒரு மகத்தான கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு நிச்சயமாக கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்கள் பிரச்சனைகளையும் கேட்டுக்கொண்டு மக்களையும் சந்தித்து எல்லா பகுதியிலும் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்துகின்றோம். அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டி மீட்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிர்வாகிகள் சந்திப்பு என்று உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று அந்த ப்ரோக்ராமும் நடந்திருக்கு. ஸோ இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து 4-5 நாளாக சுற்றுப்பிரயாணம் பண்ணுறோம். போகும் இடம் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சி, மக்கள் வரவேற்பு மகத்தான அளவில் இருக்கிறது. கேப்டனை தெய்வமாக நினைத்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. கேப்டன் இந்தியும் போல நமக்குள்ளதான் இருக்கிறார், நம்முள் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதை எல்லாரும் உணர்கின்ற ஒரு தருணமாக மக்களை பார்க்கும் போது எங்களுக்கு தெரிகிறது. எனவே நிச்சயமாக இந்த பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்று சொல்றேன். மேடம், இப்போ வந்து நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க, இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மேற்கொண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு வரவேற்பு எப்படி மேடம் இருக்கு? இப்போ அதானே சொன்னேன், தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இது வரைக்கும் நாங்கள் முடித்து கொண்டு வருகின்ற எல்லா இடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு. இப்போ பார்த்தீங்களா பெண்ணாகரம் ப்ரெஸ் பீப்புள் நீங்களே கண் கூட பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி பாப்பிரெட்டிப்பட்டி, பார்ப்பாரப்பட்டி, அதுக்கு முன்னாடி சோம்பட்டி, எல்லா ஊரும் நான் வந்துகிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் இன்னைக்கு உங்க ஊர்ல சொல்றேன், நேற்றெல்லாம் அவ்வளோ பெரிய வரவேற்பு. கிருஷ்ணகிரி, ஒசூர் எல்லாம் நல்லா இருக்கு, மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து தண்ணி வரும்போது ஒகேனக்கல் வழியாக தான் தண்ணி வந்து அதிகமாக போகுது. இதுக்கு வந்து நீங்கள் உட்பட பல அரசியல்வாதிகள் வந்து உபர்நீர் செயல்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை அரசாங்கம் வந்து அதை கண்டுக்கல. அதனால அது என்ன மக்கள் கோரிக்கை இன்னைக்கு என்கிட்ட அதுதான். முதல்ல மக்கள் கூடி மொத்த பேருக்கு சொல்றது, ஒகேனக்கல் இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்க குடிக்க தண்ணி இல்லை, கழிவு நீர் குடித நீர்ல கலக்குது. ஒரு அத்தியாவசிய ஒரு தண்ணின்றது என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. ஆனா இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்துல அந்த அத்தியாவசிய தண்ணீர் கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. நிச்சயமாக இதை தமிழக அரசின் கவனத்திற்கு சிஎம் செல்லுக்கு இதை நாங்கள் கொண்டு செல்வோம். உடனடியாக மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வைப்போம். அது மட்டும் இல்ல, வருகின்ற தேர்தல் மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கு நிச்சயம் தேமுதிக நல்லது செய்யும். விஜயகாந்த் அவர்கள் இது கேப்டனுக்கு கிடைச்ச வெற்றி, கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. யார் செஞ்சாலும் என் வரவேற்பு. ஏன்னா மக்களுக்கு நல்லது. கேப்டனுடைய கனவு, லட்சியம், கொள்கை என்ன, தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ரேஷன் பொருள் வீடு தேடி வரும்னு சொன்ன முதல் தலைவர்
டெல்லியில அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. பல்வேறு வட மாநிலங்களில் அந்த திட்டம் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்பதான் லாரியில வச்சு வீடு வீடா கொண்டு வர்றாங்க. இன்னும் அது பெரிய லெவல்ல ரீச் ஆகணும். இந்த திட்டம் இன்னைக்கு வெற்றி பெற்றால் எல்லாமே அந்த புகழ் கேப்டனுக்குரியது. மேடம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெண்ணாகரம் தொகுதியில் 2026 எலெக்ஷனில் உங்கள் சார்பாக யாரும் நிற்பாங்க? அது இப்பயே சொல்ல முடியாதுல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னும் நம்ம கூட்டணி முடிவு பண்ணோம். எந்த சீட்டு, எத்தனை தொகுதி, எந்தெந்த வேட்பாளர்ன்றதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. அதே நான் சொல்லியிருக்கேன், ஜனவரி 9 கடலூர்ல நம்ம மாநாட்டில் நம்ம கூட்டணி அறிவிப்போம். அதுக்கு பிறகு எந்தெந்த தொகுதியில் எங்கள் வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்பதை அப்போ உங்களுக்கு சொல்லுவோம். மேடம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து மாநாட்டில் வந்து கூட்டணி அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே அதிமுக கூட்டணியில் தொடர்றீங்களா? அதுதான் தெளிவாக எப்படி சொல்லியாச்சு இல்லை நம்மதான் இல்லையா? நம்ம வந்து இப்போ நடுநிலையாக தான் இருக்கிறோம். வருகின்ற மாநாட்டில் தான் தேமுதிக தன் நிலைப்பாடை சொல்லும். மேடம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து மூன்றாவது ஒரு கட்சி வந்து உருவாயிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அது உங்கள் கட்சியாக இருக்குமா? எப்பயுமே மூணாவது கட்சி தேமுதிக தான். திமுக அதிமுக ஆட்சியில் இருந்த கட்சி. தேமுதிக எதிர்கட்சியா வந்த ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளிலும் எங்களுடைய பூத் கமிட்டி அமைச்சு BL2 கலெக்டரேட் கொடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேமுதிக தான். வேற எந்த கட்சிக்கும் நீ தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கலாம். 234 தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 நாங்கள் கொடுத்து கலெக்டர் கிட்ட தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 3வது கட்சி தேமுதிக. திரைத்துறையிலே விஜயகாந்தம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்திருக்காரு. விஜயும் அப்படிதான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்து நீங்கள் உங்கள் தலைமையிலான இல்லம்மா சொல்லுங்க. எங்க கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நல்லதானே உங்களுக்கு சொல்றோம். 234 தொகுதிக்கு நாங்கள் போகணும். எங்கள் தொண்டர்கள், நிர்வாகிகள் மக்களை சந்திக்கணும், மக்கள் குறைகளை எடுக்கணும். அதற்கு பிறகுதான் கூட்டணி அதுக்கப்புறம் அறிவிப்போம். நன்றி, நன்றிமா, வணக்கம்.